Hi students, welcome to my YouTube channel. In the previous lesson, we have already learned what is molecule, what is matter and compound. So such that in this unit, we are going to see clearly about what is atom and what is its structure. So come, let's see this in detail. So I have already told that we have studied lot about the matter and molecules, where matter is made up of molecule and molecule is a combination of atoms which are different types of atoms or the same type. So let's see the atom. So how small is an atom? So atom எவ்வளோ சின்னது அப்படின்னு எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, it is compared with the human hair. So it is 1000 times smaller than the thickest human hair. So 1000 times அதை விட human hair விட சின்னதாக இருக்குன்றாங்க. So it has a average diameter. So diameter வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு calculate பண்ணால் it is about 10 to the power of minus 9 meter. So அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்னது, 10 to the power of minus 9னா அது ரொம்ப சின்னது. அண்ட் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மற்ற நம்மளுக்கு நோன் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ தே ஹவ் கிவன் த சைஸ் ஆஃப் பென்சில், ரெட் பிளட் செல், வைரஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, பென்சிலோட அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும், ஐ மீன் அந்த லெட்டோடது எப்படி இருக்குன்னா 10 to the power of minus 2 meter. அண்ட் ரெட் பிளட் செல்லோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னா 10 to the power of minus 4 meter. அதெல்லாம் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைரஸோட சைஸ் எவ்வளோ இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகளோட சைஸ் எவ்வளோ இருக்குது. தென் தே ஆர் கம்மிங் டு தி ஆட்டம். ஸோ வைரஸோடது 10 to the power of minus 6 meter அண்ட் டஸ்ட் பார்ட்டிகளோடது 10 to the power of minus 7 meter அண்ட் ஆட்டமோட பாருங்கள் 10 to the power of minus 10 இங்கே கொடுத்துருக்காங்க, பட் அங்கே மேலே சொல்கிறப்போ 9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி தே ஹவ் மென்ஷன் தட் தி ஆவரேஜ் டயாமீட்டர். ஸோ ஆவரேஜ் மீன்ஸ் ஒவ்வொரு ஆட்டம் மேபி ஆஃப் தி டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா வில் கெட் தி 10 to the power of minus 9 or 10 to the power of minus 10 meter நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் மச் ஸ்மால் இஸ் திஸ் ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம் பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜான் டால்டன், ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட், இந்த மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் தே ஹாவ் அனலைஸ்ட் what is atom and how small is this atom and what are the particles are present in atom, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஆட்டமை பற்றி நம்மளுக்கு சொன்னது யாருன்னா ஜான் டால்டன். ஓகேவா? ஸோ இந்த இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he have proposed a theory about atom in 1808. அதாவது நம்ம வந்து 2020 இருக்கோம். ஸோ இமேஜின் 1808, ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து he has proposed a theory on atom. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அண்ட் ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல்னு சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் ஸ்மாலஸ்ட் அண்ட் இன்டிவிசிபிள்னால் இதை வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், அதாவது ஸ்பெரிக்கல்னால் ரவுண்டாக ஒரு 3D பால் மாதிரி, ஐ மீன் ஒரு பால் மாதிரி இமேஜ் பண்ணுங்கள். ஸோ அதோட ஷேப் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட அவர் நிறுத்திட்டார். அவர் ஃபர்தராக இன்னும் வந்து அது பிரிக்க முடியாதுன்னு சொன்னதுனால he have stopped till the shape. அதுக்கப்புறமா ஃபர்தராக அதில் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அவர் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜான் டால்டனோட தியரியை வந்து அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் J. Thomson comes to explain the further divisible products of atom. So அவர் வந்து he has proposed a theory about atom in the time of 1897. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, atom is like a watermelon. ஓகேவா? ஸோ யூ கேன் கம்பேர் தி ஆட்டம்
டு அ வாட்டர்மெலன். ஸோ அங்கே இருக்கிற அந்த வாட்டர்மெலனில் வந்து இருக்கு இல்லையா அந்த ரெட் பார்ட், they have mentioned the red part as a positively charged and சீட்ஸை வந்து நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா has further classified, அதாவது அதை வந்து ஆட்டம் வந்து ஃபர்தராகவும் இன்னும் வந்து நம்ம வந்து படிக்க முடியும். அப்படின்னா என்னென்னலாம் இருக்குன்னா it has a positive charge and the negative charge. அந்த நெகட்டிவ் சார்ஜ் அவர் வந்து என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணும்போது அதோட நெட் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்னா இட் ஹேஸ் அ 0 நெட் சார்ஜ், அதாவது ரிசல்டன்ட் சார்ஜ் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் Thomson's greatest contribution was to prove the experimentation the existence of negatively charged particles or electrons. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது அப்படின்றத he have proved with some experiments. For this he has been awarded with the Nobel Prize in 1906. ஸோ இது வந்து சொல்லியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ஹேஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் அண்ட் தி நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து எலக்ட்ரான் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதோட நெட் சார்ஜ் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை பற்றி வேறு எதுவும் சொல்ல எவ்வளோ வந்து இது நம்பர் இருக்கும், இதோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றி இவங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் கம் தி ரூதர்ஃபோர்ட் தியரி. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்னும் ஃபர்தராக வந்து என்னென்னலாம் வந்து இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு he has done an experiment with the gold foil. ஸோ இது வந்து ஒரு பயங்கர பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணார்னா ஒரு கோல்ட் ஃபாயில் மேலே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆல்ஃபா ரேஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ண வச்சார், அதாவது அதில் போய் இடிக்க வச்சார். அதாவது பம்பார்ட்னா என்னென்னா இங்கேருந்து அது ட்ராவல் ஆகி அதில் போய் மோதுது. இதுதான் வந்து அவர் பண்ணார். ஸோ என்ன இதில் கண்டுபிடிச்சார்னா மேக்ஸிமம் ஆஃப் தி பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் பெனிட்ரேட்டட் டு தி கோல்ட் ஃபாயில். ஸோ அதை தாண்டி அது ஒரு அப்டக்கல் மாதிரியே அதை கன்சிடர் பண்ணாமல் அதை தாண்டி அதை போயிடுச்சு. சம் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் ஹாவ் ரிஃப்ளெக்டட் பேக், அதாவது பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு புல்லட் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்பீடோடு இருந்துச்சு. ஸோ இதை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணார்னா the most alpha particles pass through the gold sheet means that the atom consists mainly of empty space. அவரோட தியரியில் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆட்டமில் வந்து லாட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் த பார்ட் ஃப்ரம் விச் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் ஆர் டர்ன்டு பேக் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் பட் வெரி ஸ்மால் இன் சைஸ் அஸ் கம்பேர்ட் டு த எம்டி ஸ்பேஸ். ஸோ இது வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் தி எம்டி ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் தான் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டால்டன் மாடலோட இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டயக்ராமில். தென் தாம்சன் மாடலோடது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டால்டன் மாடலில் எதுவுமே இல்லை, இட் இஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜேஜே தாம்சனோட மாடலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹேஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ். அது எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, அது எப்படி அலைன் ஆகிருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி ரூதர்ஃபோர்ட் மாடல். அதில் எப்படி இருக்கும்னா இதில் வந்து கிளியராக ஓரளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட் ஹேஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், எம்டி ஸ்பேஸ் இருக்குது அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அது ரூதர்ஃபோர்ட் இன்னும் என்ன வந்து என்னென்னலாம் வந்து அவரோட தியரியில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ரப்போஸ்னால் என்னென்னா சொல்லியிருக்காரு, அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the nucleus at the center of the atom has the positive charge. Most of the mass of the atom is concentrated in the nucleus. ஸோ என்னென்னா ஒரு ஆட்டமில் சென்டராக வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸில் இட் ஹேஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் அவரோட தியரியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா த நெகட்டிவ்லி சார்ஜ் electron revolves around the nucleus in
specific orbit. So it is the most important thing. என்னன்னா அந்த ஆர்பிட்டில் வந்து it has a negatively charged, that is electrons வந்து அந்த ஆர்பிட்டில் place ஆகிட்டு அது it starts to revolve around the nucleus அப்படின்றாங்க. Then third one is, in comparison with the size of the atom, the nucleus is very very small. ஸோ ஆட்டம் உள்ளே தானே நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸோட சைஸ் கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் வெரி வெரி ஸ்மால் தென் தி ஆட்டம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு ஆட்டமை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் தி ரூதர்ஃபோர்ட் தியரி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல். சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட்டமோட உள்ளே இருக்கிறது என்னென்ன, அதுதான் வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஓகேவா? ஸோ ஆட்டம் உள்ள நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன இருக்குது? வி ஹாவ் எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் அப்படின்னா என்னென்னன்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ an electron from hydrogen atom is no different from the electron of a carbon atom. ஸோ எல்லா எலக்ட்ரானுமே வந்து it is of the same type, and proton and neutron of all element also have same characteristics. ஸோ என்னென்னா ஆட்டம்ஸோட அந்த ப்ரோட்டான் அந்த எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் ஆர் சேம் ஆஸ் தி another atom அப்படின்றாங்க. These particles that make up the atom are called subatomic particle. ஸோ சொன்ன மாதிரி அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல்னால் என்னது? அந்த ஆட்டம் உள்ளே இருக்கிற என்னென்னலாம் இருக்குன்றது தான் இட் இஸ் சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஸோ ஃபஸ்ட் கம்ஸ் தி ப்ரோட்டான். ப்ரோட்டான் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். ஓகேவா? ஸோ நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரோட்டான்னா இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் its positive charge is the same magnitude as that of the electron's negative charge. ஸோ என்னென்னா அதோட வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூவும் அந்த நெகட்டிவ் வேல்யூவும் இட் இஸ் ஆஃப் சேம் மேக்னிடியூட், அதாவது சேம் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி நியூட்ரான், அண்ட் நியூட்ரான் இஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ். ஸோ நியூட்ரான்னா வந்து அதுக்கு எந்த சார்ஜுமே இருக்காது, இட் இஸ் நியூட்ரல். அண்ட் exciting hydrogen, the nuclei of all atom contains neutron. ஸோ என்னென்னா ஹைட்ரஜன் ஆட்டம் இதை தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து we have nuclei. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோட்டான் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான் இஸ் நியூட்ரல், இட் ஹேஸ் நோ சார்ஜ், அண்ட் எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் அன் ஆர்பிட். ஸோ நம்ம எப்படி வந்து சன்னை எர்த்து வந்து ரிவால்வ் ஆகி வருதோ, சுற்றி வருதோ, அதே மாதிரி இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். அண்ட் த மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் நெக்லிஜிபிள் as compared to that of the proton or neutron. ஸோ அதோட மாஸ், ஸோ எலக்ட்ரானோட மாஸ் வந்து அது ப்ரோட்டானை விட இட் இஸ் ஸ்மால் அப்படின்றாங்க. Hence the mass of the atom depend on the number of protons and neutrons in the nucleus. ஸோ ஒரு டோட்டலாக இது எப்படி நெக்லிஜிபிள் சொல்லிட்டாங்க, எது எலக்ட்ரானோட மாஸ். அண்ட் இப்போது ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து எதை வந்து பொறுத்து இருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி number of protons and neutrons. Then proton and neutrons are the two types of particle in the nucleus. So they are called nucleons. So nucleus kulla we have protons and neutrons combined together. The total negative charge of the all the electron outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. So number wise it is equal. The electron and proton are equal in number. They make the atom electrically neutral. So it is equal நால என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கலாக அது நியூட்ரலாக இருக்குது. நியூட்ரலாக என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கம்பைன் ஆனால் அங்கே வந்து ஒரு சார்ஜுமே இருக்காது. ஸோ நியூட்ரல், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் கேன்சல் டுகெதர் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ நியூட்ரல் சார்ஜ். அதனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இஃப் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஆர் கம்பைன்ட் it produce a neutral charge. ஸோ அதை தான் வந்து ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் தி சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் தி சப்அட்டாம். ஸோ ஒரு ப்ரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரானோட சார்ஜ் அண்ட் மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ ப்ரோட்டானோட சார்ஜ் இஸ் +1. ஸோ சின்ஸ் இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஸோ அதுக்கு வந்து வேல்யூ என்ன கொடுக்குறாங்கன்னா +1 கொடுக்குறாங்க. அண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா 1.6726 × 10⁻⁻⁻⁴.
27. ஸோ அது பாருங்கள் 10 to the power of minus 27னா எவ்வளோ ஒரு கம்மியான அதோட மாஸ் இருக்குன்னு பாருங்கள். தென் எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். என்னென்னா 9.1096 into 10 to the power of minus 31. ஸோ -27 நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா, அதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி எலக்ட்ரானோட மாஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க 9.1093 into 10 to the power of minus 31. ஸோ இதோட சார்ஜ் என்னென்னா இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், ஸோ இட் ஹாஸ் அ வேல்யூ ஆஃப் -1. அண்ட் நியூட்ரானோட சார்ஜ் என்ன பாருங்கள், நியூட்ரானோட இட் ஹாஸ் நோ சார்ஜ், நியூட்ரல்னால இட் ஹாஸ் 0 சார்ஜ். அண்ட் இதோட மாஸ் எப்படி இருக்குன்னா 1.6749 into 10 to the power of minus 27. more or less it is similar to the proton's mass. Okay, and that's all for this video. The remaining topics we'll be seeing in the next video. Thank you.